மொத்தம் 14,43,504 விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி. இந்த தலைவர்களோட இம்சை தாங்க முடியலப்பா. மூதேவியது 0.23 இல்ல 0.23. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. டெசிமலுக்கு அப்புறம் வர டிஜிட்ஸை இண்டிவிஜுவலா தான் சொல்லணும். மூதேவியது 0.23 இல்ல 0.23. பசங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து நேரா வந்து உங்க வீடியோ தான் பாக்குறானுங்களாம். தப்பு தப்பா மேக்ஸ் சொல்லி தராதீங்க முதலமைச்சரே. மாரண்ட அள்ளியில் கள்ள நோட்டு மாற்ற முயன்ற தமிழக வெற்றி கழக பிரமுகர் கைது. மேடம், 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து எப்ப நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. உலகத்திற்கே ஒரு தாவாய்க்க அமைச்சர் வந்து வழிகாட்டி இருக்கிறாருங்க. பச்சிளம் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அகலமான போனை எடுத்து அதன் டிஸ்பிளே மீது மாத்திரையை வைத்து ஒரு ஏடிஎம் கார்டை கொண்டு நொறுக்கு நொறுக்கு என்று நொறுக்கவும். அதன் பின்பு நொறுக்கிய மாத்திரையை 500 ரூபாய் நோட்டில் சுருட்டி குழந்தையின் வாயில் திணிக்கவும். போதை பழக்கம் என்பது சாதாரண பழக்கம் அல்ல. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. போதை பழக்கம் என்பது சாதாரண பழக்கம் அல்ல. இதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. முதலமைச்சர் அவர்கள் இது இளைஞர்களுக்கு மிக தவறான ஒரு கருத்தை பதிவு செய்கிறது. அதனால் அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சைல்ட் அபியூஸ், பாலியல் தொல்லைகள், நிறைய குற்றங்கள் நடக்குது. இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. நடக்குது, ரொம்ப அதிகமாவே நடக்குது. தனி மனித ஒழுக்கம்ன்றது வர வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். பாத்தியா புண்ணாக்கு எவ்வளவு உஷாரா இருக்கான்னு. இதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்றுக்க மாட்டோம். இந்த ஆட்சி நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு எல்லாம் எங்க அரசாங்கம் பொறுப்பேற்றுக்க, தனி மனித ஒழுக்கம் தான் பொறுப்பெடுத்துக்கணும். பாவங்க, போன தேர்தல்ல திமுக வந்து பச்சை குழந்தை சார், அந்த குழந்தையோட கதறல் கேட்கலையா ஸ்டாலின் சார்? அந்த பச்சை குழந்தையோட கதற உங்க காதல கேட்கலையா ஸ்டாலின் சார்? அப்படின்னு ஒன்ன மேடையில வசனம் பேசினாரு, சினிமா வசனம் அறுத்து தள்ளினாரு. சென்டிமெண்டா அப்போ தனி மனித ஒழுக்கம், இப்ப மட்டும் தனி மனித ஒழுக்கம் வேணும். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். தலைவர் வந்த உடனே படிப்படியா மதுக்கடைகள் அனைத்தும் குறைக்கப்படும். அது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. அதனாலதான் மாமா வந்து மணந்து குடிய பாக்குற இல்ல போல. என்ன தன் பிறந்த நாளுக்காக தலைமைச் செயலகத்திற்கே எடுத்து வரப்பட்ட கேக்கை வெட்டாமல் முதல்வர் விஜய் திருப்பி அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரியலையே, சொல்றேன்ப்பா. கண்டிகை பேர் அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் 8 பேர் மரணம் அடைந்தனர், பலரும் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தால் விஜய் உடைந்து போய்விட்டார். இதை காரணம் காட்டிதான் அந்த கேக்கை வெட்டாமல் முதல்வர் விஜய் திருப்பி அனுப்பி வைத்து விட்டார் என்கிறது தலைமைச் செயலக வட்டாரம். மக்கள் மீது இவ்வளவு கருணை கொண்டிருக்கிற முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? மக்களோட துக்கத்தை அவரோட துக்கமா பாக்குறாரு அப்படின்னா ஒரு நாள் முழுக்க உருட்டிட்டு இருந்தாங்க. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம் கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நள்ளிரவு 12 மணிக்கு கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பகிர்ந்திருக்கிறார் த்ரிஷா. பிறந்த நாளையொட்டி முதல்வர் விஜய்க்கு முதல் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் நடிகை த்ரிஷா. எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுபவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று நடிகை த்ரிஷா குறிப்பிட்டிருக்கிறார். உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். அந்த பார் அவையார் கூப்பிடுறாங்க, போ. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி
ஏன் சார் நாங்களும் தேடிட்டு இருந்தோம், கரூர் சம்பவம் நடக்கும் போது நீங்க ஆளே காணோமே, எங்கேயுமே இல்லையே கரூர்ல, கேட்டுருவாங்க மக்கள். அதே பண்ணக்கூடாது. சிஎம் சாரோட பொண்டாட்டிய காணோம், சிஎம் சாரோட பெத்த பொட்ட புள்ளைய காணோம், சிஎம் சார் பெத்த பையனை காணோம், சிஎம் சார் குடும்பத்தையே காணோம். பைசன் என்னடா பைசன், இவ்வளவு நாளா திட்டுனீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கும்போது என்ன திட்டுனீங்களே, அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அதை தாண்டா நானும் சொல்றேன். எனக்கு ஒரு பொண்ணு பார்க்காம பக்கத்து வீட்டு பொண்ணு, அடுத்த வீட்டு பொண்ணு, எதிர் வீட்டு பொண்ணு எல்லாம் கூட்டி வந்து ஊட்டி அடிக்கிறது என்னால பொறுத்துக்க முடியல. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அவரு கூத்தியா வீட்ல கூத்தடிச்சிட்டு இருப்பாரு சார். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா, ரீல் விடுவான். இப்போ உடனே உங்க பொண்டாட்டி சொல்லிட்டாங்க, எது ஸ்டேட்டஸ்ல வருது புருஷனை காணன்னு. அது நீ ஒண்ணு சொல்ல வச்சுதானே வராங்க. பர்சனலுக்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் பேசக்கூடாது, அது தப்பு. 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு களத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5000, உக்கடம் கோபால் சத்யராஜ் சார் மேக்கப் 1000, நடிகர் RV பரதன் 1 லட்சம், திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம். எம்பட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறது வக்கீல. அரகுல அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்கு, ஆட்டோக்காரருக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. அப்படின்னா என்னடா? டேய் என்னடா சொல்றான் அவன்? காங்கிரஸோட டீல் முடிஞ்ச பிறகு அறிவாலயம் வாசல்ல இப்படி சொல்லி சொன்னார். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் இப்படி கழுத்து கிட்ட கட் பண்ணி இப்படி சொன்னார். இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தார். தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். விடவே மாட்டோம் ஊழல். உன்னை யார் விட சொன்னது? ஊழல் பண்ணவங்க இந்த மாதிரி வந்துட்டு எம்ஜிஆர் பேசிட்டாரு, ஜெயலலிதா பேசிட்டாங்க, கடைசியில யாரு சிறையில போயிருந்தது? பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி. பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னா நடுங்கிறது ஏன் நடுங்குறீங்கன்னு கேக்குறாரு. யாருங்க நடுக்கணது கேக்குறாங்களே, நேரடியா பதில சொல்லிட்டு. முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. ரொம்ப ஆட்டாடுற இதுல சோகங்கள் வேற. அப்படியே பினான்ஸ் எல்லாம் சதஞ்சு போயிருக்குது. நாங்கள்ல வருவாய்க்கு வேற ஒரு வழி பண்ண போறோம், ஊழல் எல்லாம் ஒழிக்க போறோம், எல்லா வருவாயும் வந்துட்டு கஜானாக்கு வருது அப்படின்னோம்னா ஒரு காலகட்டத்தை சொல்லு. அது சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், செம்ம காமெடி இல்ல. தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தமிழக அரசின் மருத்துவத்துறையை பற்றி தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று எழுந்துள்ளது. 29 MRI இயந்திரங்களை வாங்குவதற்காக தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் வெளியிட்டிருக்கும் டெண்டர் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக வெளியான ஆவணம் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு அனைத்து அனுமதிகளும் பெற்ற MRI இயந்திரங்கள் சுமார் 5 கோடி விலைக்கே கிடைக்கும் நிலையில் தமிழக அரசு 7.17 கோடி முதல் 7.69 கோடி வரை ஒரு இயந்திரத்திற்கு செலுத்த தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு இயந்திரத்திலேயே 2 கோடி முதல் 3 கோடி வரை விலை வித்தியாசம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் காரணமாக 29 MRI இயந்திரங்களை வாங்கும் இந்த ஒப்பந்தத்தில் மட்டும் 75 கோடி முதல் 100 கோடி வரை கூடுதல் செலவு ஏற்படலாம் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி? மின்சார கட்டுன்றது அவதூறா? விவசாயிகள் போராடுறது அவதூறா? சட்டம் ஒழுங்கு கேடுகட்ட நிலைக்கு போயிடுச்சு, அது அவதூறா? கலாச்சாரம் தான். 10ஆம் தேதிக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கலையே ஐயா. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார்.
என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. இதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி கடம்பூர் தொகுதி தான். இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மயிலாட். நீங்க சொல்றீங்க தமிழர் வெற்றி கழகத்தோட ஆளுங்கட்சின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது. தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. மாண்புமிகு அமைச்சர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஒரு குட்டி கதை சொல்லட்டுங்களா? ஒரு லண்டன் பொண்ணு விரும்பி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அதுங்களுக்கு 2 குழந்தைங்க. இப்ப அந்த புருஷன் என்ன பண்ணா, அந்த 2 குழந்தைங்களையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு ஓடி போயிட்டான். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இதுங்க ரெண்டும் ஸ்க்ரூ ஏத்தி அமிச்சத்துல சங்கீதா மேல கையோங்க ஆரம்பிச்சிட்டாரு பசங்க முன்னாடி. சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி, நல்ல துப்பு கெட்ட குடும்பம். அது வரைக்கும் ஓரளவுக்கு பசங்க ட்ரிஷா ஆன்டின்னு கூப்பிட்டு இருந்தது. அன்னில இருந்து ட்ரிஷாவை பிச்சுனே கூப்பிடுங்க பசங்க. அதானே உலக வழக்கம். எவ்வளவு அவரை வெளியே இழுத்தாலும் அதே சாக்கடையில போய் விழுந்துட்டு இருந்தாரு. ஆல்சோ இந்த சாக்கடையில இருக்கிற இந்த ட்ரிஷான்ற முதல்ல இவங்க ஃபேமிலிய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்செறிஞ்சோம். எப்படி அப்படி அப்படி சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. எப்படி 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. அப்படி அப்படி 2011ல நாகப்பட்டினத்துல மீனவர் பிரச்சனைகளுக்கு ஆதரவா ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினோம். மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டிச்சு பேசி அதுல நம்மளோட எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. ஜனநாயக நடைமுறைக்கு எதிராக குழந்தைகளை பயன்படுத்தி பெரியவங்க கிட்ட வாக்கு கேட்டார் என்று இருக்கக்கூடிய முதலமைச்சர். ஆனா அவர் ஆட்சியில குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இவங்க ஆட்சிக்கு தொகுதி தொகுதியா போய் தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த ஆள் இங்க இருப்பாரு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வதே எனக்கு ஆட்சேபனை இல்லை. பேர் குறிப்பிட்டு சொல்றேன். ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார். வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இந்த சம்பவத்தை பத்தி பேசின பாதிக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் சொல்லிதான் அழைத்து செல்லப்பட்டதாக டிவியில பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. யார் அந்த மேலிடம் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஐயோ, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட சொன்னதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனா நடந்தது என்ன? யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கு மாறா பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் மாற்றமா? இதுக்கு பேர் தான் தூய சக்தியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 மாசம் டைம் எடுத்துட்டு வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாடும் தாங்காது. இத பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் ஏறத்தாழ அந்த கோயில்கள்ல இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்பதும் ஒரு அத்தியாவசிய தேவை. ஒன்றும் தேவையில்லாத எல்லாருமே இப்ப கார் வச்சிருக்காங்க, கோயிலுக்கு வரவங்க கார்லயும் தான் வருவாங்க. எனவே அதுவும் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு வசதி. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? பள்ளி மாணவர்கள் மத்தியில மோசமான கருத்துக்களை கொண்ட பாடல்களை எல்லாம் ஒளிபரப்பி எல்லாரும் டான்ஸ் ஆட சொல்றாங்க. முதலமைச்சரோட போட்டோ மாற்றுறதோ பாடல் போடுறதோ இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க என்ன பாட்டை மாணவர்கள் மத்தியில போடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கிற மாதிரியான கருத்தான பாடல்களை போட்டா பரவாயில்ல. ஆனா சினிமா படங்கள்ல வர குத்து பாடல்கள், தவறான அர்த்தம் கொண்ட பாடல்கள் எல்லாம் குழந்தைகள் மத்தியில ஒளிபரப்பி அதை ஏற்கவே முடியாது. எனவே முதலமைச்சர் தலையிட்டு உடனே இதை நிறுத்தணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதிரி கேஸ் ஒரு ரேர் பினாமினா. நல்ல பவுடர் போட்டு ஒரு படத்துல இந்த வடிவேலும் முரளி சேர்த்து பவுடர் போட்டு மாப்பிள்ளை ரெடி பண்ணுவாங்க. நல்ல பவுடர் போட்டு கோட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. மூஞ்ச பாரு, உனக்கு வெக்கமா இல்லடா? ஏடா உயிரோட இருக்க? இருட்டு வந்து இருட்டு போயிருக்காங்க. யார்? விஜய் அவர்கள். அந்த லட்சம் அவருக்கு தெரியவே இல்ல. அந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க பயப்படுறாங்க. இதான் உண்மை. கேக்குறாங்களா? பதில் சொல்லு. டேய், வாயில என்ன தவடாடா? புண்ணாக்காடா? தடிமாடு, வாயை திறந்து சொல்ல. யோ பேசு, பேசியா, பேசுடா, பேசுறா கௌதம். வேலை வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை குட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றான்னு கேக்குறாருல. ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரடா. தமிழ்நாட்டில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிறது. எந்த பிரச்சனை நடந்தாலும், வானமே இடிந்து விழுந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாய் திறப்பதே இல்லை என திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் நாகர்கோயில் தொகுதியை சேர்ந்த ஆஸ்டின் அவர்கள் பேச, அப்போது குறுக்கிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்தார். எங்கள் முதலமைச்சருக்கு எப்போது பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தெரியும். அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கொளத்தூரில் எங்கள் முதலமைச்சர் 5 நிமிடம் தான் பேசினார். அதுக்கே கொளத்தூரில் என்ன நடந்தது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று அவர் பேச, சாரு சொன்னாரு. உடனே எதிர்க்கட்சி வரிசையில இருந்த முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் எழுந்து, தற்போது நாம் பேசிக் கொண்டிருப்பது தூத்துக்குடி மாவட்டம் விளாதிகுளத்தில் நடைபெற்ற சம்பவம் பற்றி, அதை பற்றி மட்டும் பேசுங்கள், எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் கொளத்தூரை பற்றி இழுக்கிறீர்கள் என்று அவர்கள் பேச. ஏனென்றால் கொளத்தூரிலே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்திலே தோல்வி அடைந்தார் என்பதை மறைமுகமாக குற்றம் சாட்டி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய காரணத்தால் தங்களுடைய கட்சி தலைவரை மறைமுகமாக தாக்குகிறார்கள் என்ற ஆவேசத்திலே சிவசங்கர் உள்ளிட்ட பல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று அவர்கள் ஆவேசமாக தமிழக வெற்றி கழகத்தினரை நோக்கி கத்த ஆரம்பித்தார்கள். அதானே உலக வழக்கம். இறுதியில ராயபுரத்தை சேர்ந்த எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்தின் ராயபுரம் எம்எல்ஏ அடிக்க பாய்வது போல கடைசி வரிசையிலிருந்து முன்னோக்கி அவர் ஓடி வந்தார். கடும் அமளி ஏற்பட்டது. அதன் பிறகு சபாநாயகர் தலையிட்டு 2 தரப்பையும் அமைதிப்படுத்தினார். பிரச்சனை இங்க இருந்து மாமா வரீங்க? நாட்டுக்கு ஒண்ணுன்னா ஆர்மி வரும், ஊருக்கு ஒண்ணுன்னா போலீஸ் வரும், உனக்கு ஒண்ணுன்னா இந்த மாமே வரும்.
இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டு வளர்ச்சியை மொத்தமா மறைச்சிட்டு கடனை மட்டுமே பத்தி பேசியிருக்காங்க டிவிகே கவர்மெண்ட் நிதியமைச்சர் அவர்கள். அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. தமிழ்நாடு உற்பத்தியில முதல் மாநிலமா இருக்கு, பொருளாதாரத்திலயும் முதல் மாநிலமா இருக்குன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லியில போய் மோடியில நிதி ஆயோக் கூட்டத்துல பேசினார்ல, அப்ப தெரியலையா தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு? அதை பத்தி வெள்ளை அறிக்கையில இல்லையே. என்ன கொடுமை சார். ஏன்னா தனிநபர் கடனை பற்றி பேசுகிறாங்கல்ல, 1,27,000 கடன் இருக்குது அப்படின்னு. தனிநபர் வருமானம் 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் உயர்ந்திருக்குங்க. குஜராத்தோட கம்பேர் பண்ணுறாங்கல்ல, குஜராத்தோட தனிநபர் வருமானம் பாருங்கள், தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் பாருங்கள். அதை பற்றி வெள்ளை அறிக்கையில் இல்லையே. ஏன்? பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? முதல்வர் விஜய் அவர்களுக்கு சேஃப்டி மிஷின் வாங்கி கொடுத்து நூதன போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு சமூக ஆர்வலர் மணி அவர்கள். ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. டிவிகே கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. இல்ல அது ஒரு கடன் ரசீது. தொகுதிக்காக நீங்க என்னென்ன செய்வீங்க? எங்க தளபதி என்னென்ன திட்டங்கள் சொல்லியிருக்காரா அதன்படி எல்லா திட்டங்களும் நாங்க கண்டிப்பாக செயல்படுத்தும். தொகுதியில என்ன தேவைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சட்டமன்ற உறுப்பினரா உங்களுக்கு கண்டிப்பா நிக்கிறீங்கன்னா அதுக்கான என்னன்னு தெரியும். இதுல வந்தா இந்த தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது உங்களோட சார்பு. அனைத்து அடிப்படை விஷயங்களும் பெண்கள் தண்ணீர், மருத்துவம், கல்வி, பெண்கள் பாதுகாப்பு அனைத்து செஞ்சு கொடுக்கும். உபரிநீர் திட்டங்கள் கொண்டு வரணும். காவிரி உபரிநீர் திட்டம், காவிரி நீர் திட்டம், காவிரி நீர் திட்டம். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். சின்ன கேள்வி கேளுங்க, சின்ன கேள்வி கேளுங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. சொன்னதை செய்ய, அதை நான் பாத்துக்கிறேன். எடு ஒரு நிமிஷம். அந்த பையன் என்ன கூட தேங்காய் நீ கொண்டா. எதுக்குண்ணா? நான் கொண்டு வரேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன். அந்த கொஞ்ச தூரம் நான் கொண்டு வரேன். 40,000 கோடி முதலீடு ஈட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா போட்டாங்க. நம்ம ரீல்ஸ் அக்காவின் புதிய சிவகாசி உருட்டு. அதாவது ஏற்கனவே திமுக ஆட்சியில போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் இந்த அம்மா போய் எல்என்டி கேஎஸ்ஓயோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஏற்கனவே போட்டிருந்தோம். அதன் தொடக்கம் தான் இவங்க போய் சந்திச்சது. அந்த விளையாடுத்தலம் போகவே இல்லப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்றாங்க, நான் போனப்போ நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணேன் சிவகாசியில இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு, கிராக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ, ஓ அப்படியா, அப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்களே வந்து அப்போ நீங்களும் வரலாமே அப்படின்ற ஒரு இன்விடேஷன் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலந்து நாட்டுல ஒரு கஸ்டமர் 6,000 கோடிக்கு வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏர் ஓட்டுறவன் இளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? போலந்துக்கு போனேன், நாங்க சிவகாசியில பட்டாசுகளை மேக்கிங் பண்றோம் அப்படின்னு சொன்னேன், மேனுபேக்சரிங் பண்றோம்னு சொன்னேன். அப்படியான ஆச்சரியப்பட்டாங்க. அதுல ஒரு நபர் 6,000 கோடிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. எங்க அம்மாவை போட்டீங்களா மேடம்? இதை எங்க பிடிக்கிறான்? வாய் இருக்குன்னு இந்த அம்மா அடிச்சு விடுற பொய் இருக்குல்ல, ஒரு தொழில்துறை அமைச்சர்னு பார்க்காம பொய்யா சுட்டுக்கிட்டு இருக்கு. அதுலயும் அந்த போலந்து நாட்டுல 6,000 கோடிக்கு உங்கள்கிட்ட ஆர்டர் எடுத்துக்கிறேன்னு சொன்னாராம். இவங்க சொல்லியிருக்காங்க எந்த வித எம்ஓயும் இல்ல. எம்ஓயு அப்படிங்கிறது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கணும். போட்டீங்களா? பதில் இருக்கா கீர்த்தனா? இல்ல. நமக்கு ரீல்ஸ் போடவே நேரம் இல்லைல்ல. கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். போலந்தோட மொத்த சந்தை மதிப்பு, பட்டாசுகளோட சந்தை மதிப்பு வெறும் 400 கோடி. ஒட்டுமொத்த நாட்டோட சந்தை மதிப்பு 400 கோடி. சரி, ஐரோப்பா ஒன்றியமே எடுத்துக்கோ. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மொத்த பட்டாசு தேவை அப்படிங்கிறது வந்து 4,000 கோடி தான். இந்த அம்மா விட்ட புருடா 6,000 கோடிக்கு தனிநபர் ஒருவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல.
அது மட்டும் இல்லாம சிவகாசி பட்டாசுகளை அதனுடைய தரம் ஏற்றுமதிக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறது ஏற்கனவே பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் சிவகாசி பட்டாசுகள் வரல, ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வரல அப்படிங்கிற நிலை இருக்கு. ஆனா ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் தான் இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டுக்கே இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டாண்டர்ட்ல இல்லைங்கிறது ஏற்கனவே தெரியும். ஆனா இந்த அம்மா அடிச்சு விடுற ரீல் இருக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு மூதாட்டியிடம் நகை பறிக்க முயன்ற தாவேகா நிர்வாகிக்கு மக்கள் தர்ம அடி. காரை சாலைக்கு நடுவே நிறுத்தி அட்டகாசம் செய்த தாவேகா நிர்வாகியை தட்டி கேட்டதால் ஓட்டுநரை அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய தாவேகா நிர்வாகி. வாகனங்களுக்கு இடையூறாக பிளக்ஸ் வச்சதுக்காக போலீஸ் தட்டி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு போலீஸ்காரரின் கையை உடைத்த தாவேகா நிர்வாகி கைது. ஸ்டாலினோட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு கத்தி கதர்னீங்களா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் நாயங்களா? எங்கடா போய் கிடக்குறீங்க இப்ப எல்லாம்? குமார் ஸ்டேஜ் போயிட்டீங்களா? இடி விழுந்தவருங்களா? நாயை குறைஞ்சவருங்களா? இப்ப கேளுங்கடா அண்ணா ஆட்சியில தான் நடக்குது. கேளுங்கடா நாயங்களா? ஆவனா எல்லா ஒயின் ஷாப்லயும் போய் 10 ரூபாய் அதிகமா இருக்கு, 10 ரூபாய் கூட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல வச்சுட்டு கேமரா எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேரு. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு சாவ போறது நீங்க. 150 ரூபாய் கொடுத்து சாவறதுக்கு குடிக்கிறீங்க, என் கூட சாவறதுக்கு குடிக்கிறீங்க. என் கூட 10 ரூபாய் போட்டு குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அப்படின்னு பேசினாங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் கூட அடிக்கடி ஒரு பாட்டு பாடினார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார். சரி, இவர் ஆட்சிக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத ஒழிச்சிருவார் அப்படின்னு பார்த்தா இவங்க கட்சிக்கார ஆள் என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா குடிச்சிட்டு சாவதான் போகிறீங்க, எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்துட்டு குடிச்சிட்டு செத்து போனால் என்னடா உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாப்புல. அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா திமுக ஆட்சியில வாங்கினாங்கன்னு பாட்டு பாடின இந்த கோஷ்டி இன்னைக்கு அந்த 10 ரூபாய் வாங்குறது மட்டும் இல்ல, ரொம்ப தெனாவட்டா ஏண்டா 10 ரூபா வாங்க கொடுக்கறதுக்கு என்னடா இருக்கு, சாவதான் போற குடிச்சிட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு செத்துப்போ அப்படின்னு கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஏய், ஓட்டு போட்டவனால கேனை நினைச்சிட்டுக்கிறீங்களா? சும்மா நீ பேசிட்டு போயிருவேன். பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுவேன். இப்போ எவனை பார்த்து 10 ரூபா வாங்கலையா? போடா 20 ரூபா வாங்கிட்டு இருக்கிறான்டா, போய் பாருங்கடா. இலவசம் வேணான்றீங்க, உங்களுக்கு வேணாம் போயிட்டே இருங்க. தெரியுதா? எங்களுக்கு வேணும் 6 சிலிண்டரு 2500 ரூபா வேணாம் போயிட்டே இரு. மாமன் சீரு தெரியுதா? தாலிக்கு தங்கம் என்ன, இதெல்லாம் திட்டம்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும். ஒரு நல்லவரை பத்தி பேசாம இருந்தேன்னா நான் நாசமா போயிருவேனுங்க. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். இந்த தில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் லேசா நீ படின படிக்க தெரியாதா? பரமாவது பாருங்க. சரி, போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். Flashback. மட்டிக்கினாரு வந்துரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. What's up, back man? Back. என்னது? அது மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையாக சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். ஃளைட்ல போற ஒரு மணி நேரம் கூட உங்களால மது குடிக்காம இருக்க முடியாது. டீசன்ட்டான வார்த்தை வாய்ப்பு யூஸ் பண்றாங்க. மது பிரியர்கள் அட பாவிகளா, குடிகார நாய் தான் சொல்லணும். சரி, நாயை தாழ்த்த வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா குடிகார பொறுக்கின்னு சொல்லுங்க. மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல? மாண்புமிகு
அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி 500 ரூபா நோட்டு கார்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு பவுடரை வந்து நுணுக்கிட்டு இருந்தாரு. கஞ்சாதானே போதையா? நோ விஜினா, ஆனாலும் உனக்கு பயங்கர குசும்னா. கிட்டத்தட்ட ஒரு ஜெனரேஷனையே சிகரெட் அடிக்கிறது பயங்கர கூல்னு பழகி விட்டுட்டு இப்ப சே நோ டு ட்ரக்ஸா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான். ஓஹோன்னு தமிழ்நாட்டை வளர்த்துக்கிட்டு இருக்க டிவிகே இவனுடைய எம்எல்ஏ ஒருத்தர் பொது வெளியில போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்காரு. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். அதை வந்து கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. கள்ளிக்கு புள்ள சாக்கும்பாங்க, அந்த மாதிரி இருக்கு இவன் இன்னைக்கு காலையில போட்டிருக்க வீடியோ. ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். அத விளக்கிடுவோமா? 1.5 வயசு புள்ளன்னு சொல்றிய. 1.5 வயசு பிள்ளைக்கு பெரும்பாலும் வந்து மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, டானிக் வழியாதான் கொடுப்பாங்க. அதை தாண்டி மாத்திரைய வந்து பொடி பண்ணி கூட, இல்லன்னா அதுல வந்து இந்த பாட்டில் கேப் இருக்குல்ல, அதுல கூட மாத்திரைய வச்சு தண்ணி ஊத்தி கரைச்சு கூட பிள்ளைக்கு கொடுப்பாங்க. உங்களை சுத்தி புள்ளையும் உங்க மனைவியோ இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அங்க இல்லை. சார், இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்க சாவடிச்சு. இவர் போதைப் பொருள் பயன்படுத்தினத, பொது வெளியில பயன்படுத்தினத அத வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருக்காரு. அது அதை விட பெரிய தப்பு. இதெல்லாம் பார்த்து நம்ம குழந்தைங்க எல்லாம் வளர்ந்தா நம்ம எல்லாம் எந்த செவுத்துல போய் முட்டிக்கிறது? பாவி சண்டாளா காமாந்தகாரா, என்னடா இது? கேர்ள்ஸ்ல இருந்து கிழட்ஸ் வரைக்கும் நம்மள எல்லாரும் திட்டிட்டு போறாங்க. பச்சிளம் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அகலமான போனை எடுத்து அதன் டிஸ்பிளே மீது மாத்திரையை வைத்து ஒரு ஏடிஎம் கார்டை கொண்டு நொறுக்கு நொறுக்கு என்று நொறுக்கவும். அதன் பின்பு நொறுக்கிய மாத்திரையை 500 ரூபாய் நோட்டில் சுருட்டி குழந்தையின் வாயில் திணிக்கவும். மாப்பிள, அவர் தான் சொல்றாருல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் மாத்திரை அப்படி நசுக்குன்னு. கரெக்ட். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஐபிஎல் மேட்ச் பார்க்க வந்த இடத்துல போன்ல வச்சு மாத்திரையை நசுக்கி இருக்கீங்க, அது ஏடிஎம் கார்டுல, அப்படித்தானே? ஆமா, அதனாலதான் அப்படி பண்ணாரு. அப்ப இந்தா இதான் சுலபமாக மாத்திரை நசுக்கும் முறை. இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதிய உடைச்சோம். பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நடத்திருந்தா மூளையமா நடத்திருக்கணும். மட்டும் பெரிய மசுறு மாதிரி பேசுறீங்கல்ல, படங்கள்ல மட்டும் பெரிய புடிங்கி மாதிரி. மாஸ்டர் படத்துல வந்து இது என்ன இது கேஸ்டுக்கான காலம்னா இதை இங்கேயே புடுங்கினாதான் பின்னாடியே ஒட்டிட்டு வராதுன்னீங்கல்ல, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீ பாக்குறதுல பிசாரம் போட்டுருக்கு. நானு இந்த முடிவை, இந்த ஐடியாவை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும், யார் ப்ரொபோஸ் பண்ணாலும் சரி, அது முதலமைச்சர் இருந்தாலும் சரி, அமைச்சர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அறிவுமை இருக்கா இல்லையா உங்களுக்கு? சோறு தான் நீங்க என்ன தந்திக்கிறீங்க? இப்படி ஒரு கேடுகெட்ட ஐடியாவை ப்ரொபோஸ் பண்றதுக்கு, இந்த கேடுகெட்ட ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு, இந்த கேடுகெட்ட ஐடியாவை நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்லையா? படம் என்னடா சிரிக்கிற? பாயமுடுறா, பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. வேறு எந்த முதலமைச்சரும் ஓடியதில்லை. இந்தியாவிலே மாரத்தானில் பங்கேற்று 3 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடிய ஒரே முதலமைச்சர். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். விழுப்புரத்துல ஓடாத ஓட்டமா, அப்புறம் கரூர்ல இருந்து ஓடாத ஓட்டமா,
இப்போ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் பிரஸ்ஸ பார்த்து ஓடி முடியல, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செய்யும்ல. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா பதவி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த வெங்கட்ரமணா கோனகி ஜனநாயகம் படத்தினுடைய ப்ரொடியூசர். இவரை தமிழகத்தினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு ஜிஓல அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். சும்மா என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. தமிழகத்துல லாட்சி விற்பனைக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலையும் தர்மபுரி மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் அரசு விதிகளை புறந்தள்ளி 3 இலக்க ஆன்லைன் கள்ள லாட்டரி விற்பனை அமோகமா நடைபெற்றுட்டு வருது. இப்படி பப்ளிக்கா செய்யக்கூடிய விஷயமா இது? அதுவும் நிறைய மக்கள் வரக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவ்வளவு தைரியமா செஞ்சுட்டு இருக்காங்க. காவல்துறை கண்ணுல இதெல்லாம் படலையா, இல்ல கண்ணுல பட்டும் அமைதியா இருக்காங்களா? தலையில கள்ளத்துக்கு போட்டு நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? இதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. பாடி லாங்குவேஜ் சீன்ஸ் வேணுமா? அது இருக்கு. ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. திருசா எங்க கிளம்புறவன்? சிஎம் பார்த்து திருச்சி தொகுதி கிளம்புறப்போ அன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். மக்களோடு மக்களாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்ட நிகழ்வில் தானும் இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள் உற்சாகத்தோடு. இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. ஒரு மனுஷன் வந்து 1-2 பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்குலயா நான் பொய் சொல்றது? அதாவது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் தெரியுமா, உமர் அப்துல்லா, அவர் வந்து 21 கிலோமீட்டர் மேரத்தான 2 மணி நேரத்துல முடிச்சிருக்கிறாரு. மேரத்தானுக்காகவே ஒவ்வொரு மாநிலங்களா போய் மேரத்தான்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. சரி, அதை தாண்டி அடுத்த ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி, அவரும் வந்து மேரத்தான் ஓடுறதுல வந்து கில்லாடி. பிளஸ் கோவா முதலமைச்சர் அண்ட் இவ்வளோக்கு நம்மளோட மினிஸ்டர் மாசு அண்ணன் கூட எப்பவும் காலையில எஞ்சி 4 மணிக்கு வந்து ஜாகிங் போவாரு. அங்க போயிட்டு இந்த பார்க்ல விளையாடுற பசங்களெல்லாம் ஊக்குவிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கான்லாம் மேரத்தான் ஓடி இருக்காரு. உண்மை நினைச்சேன், சிரிச்சு. அவரும் பின்னாடி தான் வந்தாரு. எப்படி இங்க தொடங்கினாருன்னு தெரியல, நாங்க லேட்டா வரோம். 52 வயசுனா நம்பாதீங்க சார், 18 வயசு கூட ஆகல சார். அழகா சார். என்ன மாமா இதெல்லாம்? 52 வயசுனா நம்பாதீங்க சார், 18 வயசு கூட ஆகல சார். அழகா சார். இவரா? ஆமாங்க. யார் சொல்லி கொடுத்தா? நான் சொந்தமா யோசிச்சதுங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்த சார் நாங்க. நான் இப்பதான் வரேன். அவர் முஸ்டி அங்கே வண்டி ஏறி போயிட்டார் சார். ஓஹோ, எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே.
போலீஸ் வந்து எங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா ஹையர் ஆபீசர்ஸ் கவர்மெண்ட்லாம் எங்களுக்கு அலோவ் பண்ண விரும்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் போலீஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்மள மாதிரி பப்ளிக்ல யாரும் இல்ல. அவங்க எதுவும் ஒரே பப்ளிக் தான் ஓடுற மாதிரி அப்படியே அவங்க போலீஸ் ஓடுற மாதிரி வச்சிருக்காங்க. நியூஸ்ல ஃபேக். கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிலாமன்றீங்க. எதுக்காக நம்ம நாட்டுக்கு சிஎம் வந்தாரோ அந்த விஷயத்துக்காக தான் நம்ம மேரத்தானே ஓடுறோமே. போதைக்காக தான் ஓடுறோம். போதையை ஒழிக்கணும், ட்ரக்ஸ் வேணான்றதுக்காக தான் மேரத்தான் ஓடுறோம். இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா, லூஸ் விடுங்கப்பா. ஒரு தண்ணி அடிச்சானா வாசம் வந்துடும், தம் அடிச்சானா வாசம் வந்துடும். இதுல வாசமே தெரியறது இல்ல. உதாரணத்துக்கு கூல் லிப்புங்கிறாங்க. ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அதுவும் போதை பொருள் ஒழிப்புக்கு பாட்டிலோட போன கதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, வரும்ல, வரமாட்டேங்குது. அவங்க அப்படியே ஒரு பிளாஷ் அடிக்க மாட்டேங்குது. நம்ம எல்லாம் போதை பொருள் ஒழிப்புக்கு ஓடலாமா? தவறு இல்லையா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நெக்ஸ்ட் மந்த் நடக்கிற ஏஷியன் Under-23க்கு நாங்க 2 பேர் குவாலிஃபை இருக்கோம். எவ்ரி டைம் வந்து கேஷ் பிரைஸ் வந்து நம்ம போயிட்டு மெடல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறதுக்கு முன்னாடியே கொடுத்து என்கரேஜ் பண்ணி அனுப்புறாங்க. பொறுமை சாமி. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு பொதுவாக அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம், பரிசு தொகையா கொடுப்போம். ஆனா முதல் முறையா ஒரு கண்ட்ரிக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பயண செலவு, அவங்க அங்க போய் தங்குற செலவு, அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கான செலவு முழுவதையும் நம்முடைய அரசே தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா ஏத்துக்கிச்சு. இதுவரை கிட்டத்தட்ட 680 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு 17 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா நாங்க வந்து ஸ்பான்சர் பண்ணோம். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. 2023ஆம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் தான் இந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சர் துவங்கி வச்சு அவரே அந்த திட்டத்திற்கு தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வந்து டொனேட் பண்ணாங்க. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரவாங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு அறிவிச்சிருக்காரு. செப்டம்பர் 15 நடைமுறைக்கு வருது. அந்த திட்டத்துல என்ன ஒரு கொஸ்டின் மார்க்னா, அரசு மருத்துவமனையில இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த மோதிரம் சென்றடைங்க. ஆனா தேர்தல் வாக்குறுதியில நீங்க அப்படி சொல்லி தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கு தாய்மாமனா இருப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஏன் சார் ஏமாத்துறீங்க? நீங்க அறிவிச்ச 3 தேர்தல் வாக்குறுதியில 3 திட்டமுமே மக்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு. ஒண்ணு மின்சாரமா இருக்கட்டும், விவசாய கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், இந்த தாய்மாமன் மோதிர திட்டமா இருக்கட்டும். மாற்றம் இல்ல, ஏமாற்றம். என்ன கொடுமை சார். கோட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டாரா? நான் கஷ்டப்பட்டு ஓட் வாங்கி குழந்தைய பெத்தாச்சு. நான் எம்எல்ஏ. இப்போ இதுக்கப்புறம் என் குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் எம்எல்ஏ தான். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஊரடிச்சு உலையில போடுற குடும்பம்னு அவர் சொல்றாரு. ஊரடிச்சு கரூர்ல 41 பேரை உலையில நேரா தூக்கி போட்டது நம்ம விஜய் அங்கிள் சார் தான். பிஎஸ் பாபு அவர்கள் தண்டலுக்கு பணம் கொடுக்குறாரு. கொடுக்கலன்னா என்னன்னா டார்ச்சர் பண்ணுவாரு. அதான் தூக்கின்னு போய் ஆளை வீட்டுல உட்கார வச்சு ஒரு நாளெல்லாம் உட்கார வச்சு நாயை வச்சு பயமுத்துவாங்க. கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா என்ன? கடன் வாங்கிட்டு கொடுக்கலாம், வீட்டுல கூட்டு ரூம்ல போய் அடிப்பாங்க, மனையை கூட்டு வீட்டுல வச்சுப்பாங்க. சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு. நண்பன் போட்டோகிராஃபர் அவர்கிட்ட தண்டல் வாங்கி அவன் சூசைட் பண்ணிக்கணும். குளத்தூர்ல நியூ ஆனந்த் ஸ்டுடியோன்னு ஒரு வச்சிருந்தான் ஒரு பையன். அது மாதிரிலாம் நிறைய பேர் அவரால் நிறைய பேர் இழந்து இருக்கும். ஒரு வட்டிக்கு விட்டு தராதவங்க எல்லாம் ஒரு மாதிரி நடத்துவாரு. எல்லா அராஜகம் பண்ணுவார், எல்லா அராஜகம் பண்ணுவார். ஒரு சர்வாதிகம் மாதிரி ஏதோ என்ன சொல்றதுன்னு புரியல. அந்த மாதிரி ஆள் தான். இந்த 2026 தேர்தல்ல யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன சாதியை உடைச்சோம். கட்சிக்காரங்க நாங்க எந்த கட்சிக்காரங்க
உள்ளுக்குள்ள உறுத்தல புறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. மதத்தை உடைச்சோம். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மக்களுக்கான சேவையாக எங்களுடைய ஆர்எஸ்எஸ் சங்கங்கள் இருக்குது. இந்த நாட்டுல ஒரு தேசியத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் சங்கம் இருக்குது. வாழ்த்துக்கள். முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். நம்ம தோல்விக்கான காரணம் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே தீட்டிய திட்டங்கள். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இந்த ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும். அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாருடைய கால். 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது உண்மை நினைச்சேன் சிரிச்சு. திமுக ஆட்சியில இலவச ரேஷன் அரிசியை கொடுத்ததுல மனுஷன் சாப்பிடுவான அதை மாட்டுக்கு தான் போடுவாங்கன்னு ஆதவர்ஜன சொல்றாரு. 600 கோடி ரூபாய் உங்க பேர்ல உங்க மாமனார் எழுதி வச்சதுனால மட்டும்தான் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியால நீங்க டாப் 3வது இடத்துல இருக்கீங்க எம்எல்ஏவா. அப்படி இல்லன்னா யூ ஆர் ஜஸ்ட் ஜீரோ. வெறும் 0 மட்டும்தான். அந்த ஆளை யாரு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? ஆதவர்ஜனன் பச்சை பச்சையா வருது நல்லா. எனக்கு ஆதவர்ஜன ஏதாவது கேட்டா சார் பெண்கள் பாதுகாப்பு கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. ஓகே சார் கரண்ட் வர மாட்டேங்குது சார். என் தலைவர் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. எது கேட்டாலும் கொளத்தூர்ல தோத்து போயிட்டீங்க. அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. இதுல இன்னொன்னு ஆதவர்ஜன் சொல்றாப்ல, விவசாயத்தை விட விளையாட்டு கடினமானதாமா. இவர் வயிற்றுக்கு சோறு சாப்பிடுறாரா இல்ல பிரெட் சாப்பிடுறாரான்னு கேட்க வந்தேன். நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் மாமன் சொன்னது நிக்கிறவனுக்கு கேட்டுச்சாடா? கவர்னருடன் சண்டை போடுறது டிப்ளமாசி கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்காக நாங்க தான் அந்த உரிமையை பெற்று கொடுத்தோம் அப்படின்றாங்க. ஆதவர்ஜனன் பச்சை பச்சையா வருது நல்லா. எனக்கு 1970ஆம் ஆண்டு அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற அரசாணை வெளியிட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா. ஹாப்பி பர்த்டே தளபதி. என்னடி இது? டேய் என்னடா? அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? யாரு நாங்களா காமெடியா தான் பாக்குறோம். அவ்வளவுதான். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே. யாரு நாங்களா காமெடியா தான் பாக்குறோம். அவ்வளவுதான். அதுதான் உண்மையான விஷயம். எங்களுக்கெல்லாம் அது அவரு நடிக்கிறதும் ஒண்ணுதான், இப்போ ஆட்சியில உட்காந்துக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டும் எந்த வித்தியாசமும் காணல. இது ரெண்டும் ஒண்ணுதான். அவ்வளவுதான். மூவிஸ் பாக்குற மாதிரி தான் போகுது. ஆச்சாவே இல்ல. சாம்பியன் ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு நம்முடைய வீரருடைய வாழ்வை மாற்றுகிறது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூற விரும்புகின்றேன். வட சென்னையை சேர்ந்த கேரம் வீராங்கனை தங்கிய காசிமா, அவருடைய தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கின்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஆனால் அவருக்கு அதற்கான பயணத்திற்கும் தங்குவதற்கும் பயிற்சிக்குமான செலவிற்கு நிதி உதவி இல்லை. இது பற்றி நம்முடைய துறைக்கு ஒரு கோரிக்கை வச்ச உடனே உடனடியாக அடுத்த நாள் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டு 2,50,000 ரூபாய் வழங்கி அவரை உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்க அமெரிக்கா வரை அனுப்பி வைத்தோம். நிதி பெற்று சென்ற தங்கை காசிமா அவர்கள் உலகக்கோப்பையை வென்று தமிழ்நாடு திரும்பினார். உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவரை பாராட்டி 1 கோடி ரூபாயை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக உடனே வழங்கினார்.
நான் சவுதி அரேபியால போய் சைக்கிள் கேம் ஓட்ட போறேன். சவுதியில வந்து பேரா சைக்கிளிங் இந்தியா மேட்சுக்கான ஏசியன் மேட்ச் நடக்குது. அதுக்கு போகிறதுக்காக அங்க போக்குவரத்து செலவு, அங்க ரூமுக்கான செலவு இல்லாம எங்களுக்கு உதயநிதி சார் வந்து 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அப்பா வந்து விவசாயம் தான் பண்றாங்க, அம்மாவும் விவசாயம் தான் பண்றாங்க. அப்பா கிட்ட 22,000 ரூபாலாம் கேட்டா பெருசாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்சது தருவாங்க. ஆனால் இப்போ மெடல் அடித்த உடனே ஒரே வாரத்தில் கொடுக்கறதுனால எனக்கு காம்படிஷன் போகிறதுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. லைட் மீம்ஸ் EDSன்னு 3 ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம SDATல. அதுல வந்து நான் மீம்ஸ் மிஷன் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு ஸ்கீம்ல செலக்ட் ஆயிருக்கேன். அதுக்கு வந்து 12 lakhs கிட்ட ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் SDATல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. விச் மீன்ஸ் நாங்க போற காம்படிஷனுக்கு போர்டிங், லாட்ஜிங், அப்ராட்ல ட்ரைனிங் பண்றதுக்கு, நியூட்ரிஷன் சப்போர்ட், எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், கிட்டு எல்லாமே நம்ம அந்த 12 lakhsல இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். நார்மல் ஈக்குவல் என்ன ஐ கேஷ் இன்சென்டிவ் வாங்குறாங்களோ அதே ஐ கேஷ் இன்சென்டிவ் பேரா அத்லெட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக 2021 வந்து போட்டிருந்தாரு. நேஷனல்ஸ் முடிச்ச உடனே எங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 5 days 10 daysலயே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அடிக்கிறவங்க 5 லட்சம், சில்வருக்கு 3 லட்சம், பிரான்ஸ்க்கு 2 லட்சம் கொடுத்து என் வாழ்வாதாரம், நான் ரொம்ப ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஹை கான்பிடன்ஸ் எங்க ஃபேமிலிக்கும் சரி எனக்கும் கொடுத்துருக்கு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். எனக்கு நீங்க பிறந்த நாள்ப்பா, நான் போய் கொண்டாடணும்ப்பா. நீங்க பிறந்த நாள் வேறயா? வாங்க கொண்டாடிடுவோம். இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மயிலாட். நீங்க சொல்றீங்க தமிழர் வெற்றி கழகத்தோட ஆளுங்கட்சின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் வந்து 2 வயசு குழந்தைகளை வந்து ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம்? ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது. தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒண்ணு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அவரு அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. ரொம்ப ஆட்டாடுற இதுல சோகங்கள் வேற. ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அதை நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், செம்ம காமெடி இல்ல. தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தமிழக அரசின் மருத்துவத்துறையை பற்றி தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று எழுந்துள்ளது. 29 MRI இயந்திரங்களை வாங்குவதற்காக தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் வெளியிட்டிருக்கும் டெண்டர் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக வெளியான ஆவணம் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே இவனே ஒரு ப்ராப்ளம்,
இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு அனைத்து அனுமதிகளும் பெற்ற எம்ஆர்ஐ இயந்திரங்கள் சுமார் 5 கோடி விலைக்கே கிடைக்கும் நிலையில் தமிழக அரசு 7.17 கோடி முதல் 7.69 கோடி வரை ஒரு இயந்திரத்திற்கு செலுத்த தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு இயந்திரத்திலேயே 2 கோடி முதல் 3 கோடி வரை விலை வித்தியாசம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் காரணமாக 29 எம்ஆர்ஐ இயந்திரங்களை வாங்கும் இந்த ஒப்பந்தத்தில் மட்டும் 75 கோடி முதல் 100 கோடி வரை கூடுதல் செலவு ஏற்படலாம் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்செறிஞ்சோம். எப்படி அப்படி அப்படி சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. எப்படி 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. அப்படி அப்படி 2011 நாகப்பட்டினத்துல மீனவர் பிரச்சனைகளுக்கு ஆதரவா ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினோம். மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டிச்சு பேசி அதுல நம்மளோட எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. ஜனநாயக நடைமுறைக்கு எதிராக குழந்தைகளை பயன்படுத்தி பெரியவங்க கிட்ட வாக்கு கேட்டார் என்று இருக்கக்கூடிய முதலமைச்சர். ஆனா அவர் ஆட்சியில குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதியா போய் தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த ஆளுங்க இருப்பாரு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். ஆனா வந்து குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் வந்து நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வதே எனக்கு ஆட்சேபனை இல்லை. பெயர் குறிப்பிட்டு சொல்றேன். ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார். வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்தரைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இந்த சம்பவத்தை பத்தி பேசின பாதிக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் சொல்லிதான் அழைத்து செல்லப்பட்டதாக டிவியில பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. யார் அந்த மேலிடம் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஐயோ, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட சொன்னதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன? யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கு மாறா பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியில இருந்து நீக்கி இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் மாற்றமா? இதுக்கு பேர் தான் தூய சக்தியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 மாசம் டைம் எடுத்துட்டு வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாடும் தாங்காது. இத பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் ஏறத்தாழ அந்த கோயில்கள்ல இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு வந்து அனுமதித்திருக்கிறது. கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்பதும் ஒரு அத்தியாவசிய தேவை. ஒன்னும் தேவையில்லாத எல்லாருமே இப்ப கார் வச்சிருக்காங்க. கோயிலுக்கு வரவங்க கார்லயும் தான் வருவாங்க. எனவே அதுவும் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு வசதி. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பழுகலாம், குழப்பத்தை புழுத்த வழுகலாம். இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே?
பள்ளி மாணவர்கள் மத்தியில மோசமான கருத்துக்களை கொண்ட பாடல்களை எல்லாம் ஒளிபரப்பி எல்லாரும் டான்ஸ் ஆட சொல்றாங்க. முதலமைச்சரோட போட்டோ மாற்றுறதோ பாடல் போடுறதோ இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க என்ன பாட்டை மாணவர்கள் மத்தியில போடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கிற மாதிரியான கருத்தான பாடல்களை போட்டா பரவாயில்ல. ஆனா சினிமா படங்கள்ல வர குத்து பாடல்கள், தவறான அர்த்தம் கொண்ட பாடல்கள் எல்லாம் குழந்தைகள் மத்தியில ஒளிபரப்பி அதை ஏற்கவே முடியாது. எனவே முதலமைச்சர் தலையிட்டு உடனே இதை நிறுத்தணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. பாஜகவும் வலதுசாரிகளும் சொல்றது இதுதான். அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது, அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக வழக்கும் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? நக்கல்யா அவனுக்கு. அப்ப ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்காங்கல்ல, நீங்க தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்க தமிழ்தாய் வாழ்த்து 2 முறை இல்ல 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். இதை எங்க பிடிக்கிறான்? அதுதான் நான் கேக்குறேன், உங்களுக்கு இப்ப ஆளுநர் முக்கியமா தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கறத நான் இந்த அரசு கிட்ட நான் கேட்க விரும்புறேன். அது இங்க பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஆளுநரை விட நீங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்னும் தப்பு இல்ல. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. நீங்க என்ன நிறுவனத்தை பேசுறீங்க? 4 நிறுவனம் சொல்லுங்க. இங்க வந்து போன நான் தான் சொல்லிட்டேனே, கண்டிப்பா வரும். அதுக்கான ஒரு நிமிஷம், அதுக்கானதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். என்ன விஜய் சார், எங்க கீர்த்தனாக்கா ஆந்திராவுக்காக உழைக்கிறாங்க போல. ஏரோஸ்பேஸ் ஆந்திரா, ராயல் என்ஃபீல்ட் ஆந்திரா, மசகாண்டாக் ஆந்திரா. தமிழ்நாட்டிலிருந்து தொழில்கள் வெளியேறினாலும் ஆந்திராவின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு வாழ்த்துகள். நீ சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் உனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் தானடா எனக்கு கலக்கம் தருகிறது. என்னதாயே செய்வது? நாடாளு மரசன் என்றால் சும்மாவா? என் உடம்பில் ஓடுவது தங்களின் ராஜரத்தம் அல்லவா? நான் அதை சொல்லவில்லையடா. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாரா? நிறுத்தடா. உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா. மச்சி, இவன்டா. ஆமாடா, இவன்டா. எவன்டா? கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. மக்கள் பார்வை மறைக்காதே பொட்டு மாமா. கேள்வி கேட்க உரிமை உண்டு, கேள்வி வந்தா பதில் சொல்லு. அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் எல்லாம் திரட்டி உட்கார வச்சு மாண்புமிகு தமிழ்நாடுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் குத்துப்பாட்டுக்கு நடன மாட்டிருக்காரு. எந்த குத்துப்பாட்டுக்கு? இளைய தலைமுறைக்கு நாமெல்லாம் ஒரு பாடமா இருக்கு. இந்த பாட்டு மூலியமாக மாணவர்கள்ட்ட, இளைய சமுதாயத்திட்ட என்ன புரட்சியை விதைக்க விரும்புகிறாரு திரு விஸ்வநாதன்? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூஸ். ரெயின் வாட்டர் டர்பைன், அதாவது மழை டைம் பவர். மழை பெய்யும் போது ரூஃப்ல இருந்து மழை தண்ணி வந்து பைப் வழியா வெளியே வந்து டர்பைன்ல படும்போது அது ரிவர்ஸ் ஸ்பின் ஆனா அது கரண்ட் ஜெனரேட் பண்ணும். நெக்ஸ்ட் எல்டிஆர் சென்சார், லைட் டிஃபரன்ட் ரெசிஸ்டர். இது வந்து லைட்டை டிடெக்ட் பண்ற சென்சார் மாதிரி ஒர்க் பண்ணும். பகல் நேரத்துல சன்லைட் இருக்கும்ல, அந்த சன்லைட்டை டிடெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். இதே நைட் நேரத்துல வந்து பிரைட் கிடையாது, அதனால லைட் வந்து இந்த எல்டிஆர் வந்து மூலியமா லைட் தன்னாலே எரியும். சரி, என்ன ஸ்டாண்டர்ட் நீங்க? 7th ஸ்டாண்டர்ட். அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிகளா, குழப்பத்தை புழுத்த வழிகளா. இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? தண்ணி அடிச்சானா வாசம் வந்துடும்.
தம் அடிச்சானா வாசம் வந்துடும். இதுல வாசமே தெரியறது இல்ல. அந்த பையன் உட்கார்ந்துட்டே இருக்கான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான், அப்படியே இருக்கான் அப்படின்னு அவன் பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தா அவன் வேற ஏதோ ஒன்று வாயில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். வாட் அ பிரில்லியன்ட். லெக்சரர்னா அப்படி ஒரு மதிப்பு, லெசன்னா அப்படி ஒரு படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னா அப்படி ஒரு துடிப்பு, பெண்கள்னா அப்படி ஒரு கடுப்பு, காதல்னா அப்படி ஒரு வெறுப்பு, மொத்தத்துல அவன் ஒரு அற்புதமான பிறப்பு. அது எல்லாத்தையும் இனிமே நீயே அள்ளி போடு. இந்த காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க. அடுத்து ஓட்டு வேணும் வந்து எட்டி பாத்துறாத. இந்த மக்கள் தொடப்பக்கட்டைய வந்து ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க. தற்குறியின் ஆட்சி, தமிழ்நாடே சாட்சி. தமிழ்நாட்டு வரலாற்றிலே சரித்திரத்திலே ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கு இதுவரை அங்கீகாரமே வந்து பணம் இல்லாத கொடுத்த வரலாறே கிடையாது. யாரா இருந்தாலுமே பணம் 25 லட்சம் 35 லட்சம் வரையும் பெற்றுக்கொண்டுதான் அங்கீகாரம் கொடுத்தார்கள் என்பதுதான் சத்தியம். வெக்கமா இல்ல? அறிவு கெட்ட முண்டங்களா. சிபிஎஸ்இன்றது சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல். சின்ன குழந்தைக்கு கூட அது தெரியும். அது வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இல்லை. எந்த மாநில அரசும் சிபிஎஸ்இ ஸ்கூலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாவா? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் போர்ட்ல இருந்து தனியா நடத்தாங்க. சோ தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கிற இந்த மெட்ரிகுலேஷன் பிரைவேட் ஸ்கூல்ஸோடைய ஃபீஸோ எதுவுமே இந்த உச்ச வரம்போ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இது பண்ண முடியாது. அவங்க வச்சதான் சட்டம், அவங்க வச்சதான் ஃபீஸ். சரியா? இப்போ இதுக்கு என்ஓசி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அதிகாரமே இல்ல. 2013லயே அந்த அதிகாரத்தை எடுத்தாங்க. திரும்ப 2017ல கொண்டு வந்து அது மறுபடியும் 2025ல எடுத்தாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. மானம் கெட்ட பையன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? வெக்கலன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதே கேக்குற. விஜய் மாமா, விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா. ராத்திரியில விளக்கு பிடிக்கணும்னு நான் பாத்திருக்கேன். பகல்ல பல்ப பிடிக்கணும் இப்பதான் பாக்குறேன். எல்லாரும் வெயில நிக்கிறாங்க பாவம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒன்னு ஸ்டெப் எடுங்க. ஏன்னா குழந்தைங்களாம் பெரிய ஏமாற்றம் போது கிட்டத்தட்ட ஒரு 100-150 குழந்தைங்க வெயில இருக்குது. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். 21-22 நம்ம அண்ணன் சிஎம் விஜய் அவர்களால் இது வந்து வனவியல் பூங்காவியலுக்கு ஃப்ரீ டிக்கெட்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று முன்பதிவு பண்ணோம். எங்களுக்கு பதிவே ஆகலை. இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் வந்து போய் பார்க்கலான்ட்டு வந்தோம். ஆனால் அங்கே வந்து நாங்கள் வெயிலில் தான் காத்திருக்கிறதா இருக்கு. ஏமாற்றத்தோட தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இன்னமும் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எல்லா இடத்துலயும் ஐயா ஆல் ரவுண்டர். எப்படி ஆல் ரவுண்டர்? நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல் எல்லாம் மழையில நனைஞ்சி வீணா போச்சு. ஏதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்றுக்கிறீங்களா? இன்னைக்கு விக்கிரவாண்டியில கும்பகோணமா, இன்னைக்கு விழுப்புரத்துல விக்கிரவாண்டியில எவ்வளவு நெல் மூட்டை உங்களுக்கு தான் தெரியும். யார் விக்கிரவாண்டியில இருந்து வரீங்க? விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெல் மூட்டை கிட்டத்தட்ட ஓபன் ஆகாம, அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் ஓபன் ஆகாம அங்கேயே முளைச்சு அங்க கிடக்கு. சோழவந்தான் அருகே கரட்டுப்பட்டி பகுதியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு கொள்முதல் நிலையம் செய்யப்பட்ட நெல்முடைகள், ஆயிரக்கணக்கான நெல்முடைகள் முறையாக பாதுகாப்பின்றி வெட்ட வெளியில் நெல் மூட்டைகள் மழையிலும் நனைந்து முளைத்து சிதைந்த நிலையில் நெல்மணிகள் சிதறி கிடக்கின்றன. கடந்த 2 மாதங்களாக பெய்த மழையால் நனைந்து வெயிலும் காய்ந்து நெல்மணிகள் முளைத்து அழுகி வருகின்றன. இன்னைக்கு நீட் தேர்வுல உங்க ஆட்சி வந்த பிறகு 2 மாணவிகள் இறந்திருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்காங்க. நீங்க அனிதா அவர்கள் நீட்ல செத்தப்ப என்ன பண்ணீங்க? வீட்டுல போய் உட்கார்ந்து அந்த அம்மாவை கட்டி பிடிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. இன்னைக்கு கீர்த்தனாவை நிராகரிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஃபேக் ரியாலிட்டி என்ன அப்படின்னு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கப்பட்டு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ், ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட், நவோதயா ஸ்கூலை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட், கேந்திர வித்யாலயா கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். எப்படி வாரிசு அரசியலை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். காங்கிரஸ் குடும்பம் ஊழல்ல ஃபர்ஸ்ட் ஊழல்ல முதல்ல பிள்ளையா சொல்லி போட்டது ஓட்டு போட்டா, நீங்க ஓட்டு போட்டா நாங்க சோப்புட பத்தாருன்னு சொன்னது காங்கிரஸ். அதனால காங்கிரஸ கூட வச்சுக்கிட்டு நீங்க இனிமேல் வந்து திமுக பற்றி பேசவே கூடாது. எங்க ஏரியால வந்து எங்க ஆளைய அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறீங்களாடா? அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. யாரா ராகுல்? நான் தான்டா ராகுல். முதல்ல போய் பேரு மாத்திர. இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர் இல்ல. இது ஆணவத்தின் உச்சம் என்று நான் நினைக்கிறேன். இங்க விசில் போதையில இன்னும் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைத்துக்கொள்ளுங்க. அசலுக்கு மக்கள் வருவார்கள். விசிலை விட்டு அசலுக்கும் மக்கள் வருவார்கள்.
கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமேனு உதடு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா, நடந்து போனா போப்பா நீங்க வேற. தமிழக வெற்றி கழகத்தில் என் இறுதி மூச்சு வரை பயணிப்பதாக இணைந்திருக்கிறேன். வரும்பொழுது கேட்டார்கள், இணைவதற்கு வருகிறீர்களா என்று. பிரிந்திருந்தால் தானே இணைவதற்கு. முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே லியோ வெற்றி விழாவில் ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் the only one alternative தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என்று பிரகடனப்படுத்தியிருந்தேன். வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற, அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. அதிகம் பேச விரும்பவில்லை. பொதுச் செயலாளர் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார்கள், தாங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே நாளைய தமிழகம், இன்றைய தமிழகம் எப்போதும் மிகச்சிறந்த முன்னேற்ற பாதையில் பயணிக்க, ஆண்டாண்டு காலம் வெற்றியை நோக்கி பயணிக்க முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவேன். எனக்கு எல்லா தொகுதியிலயும் வந்து ஜெயிச்சது கூட எனக்கு சந்தோஷம் இல்ல. கொளத்தூர் தொகுதி அச்சாரு பாரு, கொளத்தூர் தொகுதி அச்சாரு பாரு. எப்படி சொன்னாரு, இப்படி நான் இப்படி சொல்லிட்டோம். கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. போன் பண்ணா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். எங்கயாவது ஒரு ஒயர் கட்டாய் கீழ ஊத்திட்டானா சார்? ஏய் போன் பண்ணது என் போன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் தூங்கிட்டேன் வீட்ல போய் 10 மணிக்குன்றாரு. என்ன பண்ணலாம்? மக்கள் பொதுமக்கள் எல்லாம் தூங்க வேணாவா? எப்படி சொன்னாரு, இப்படி நான் இப்படி சொல்லிட்டோம். டாக்டர் வந்து எதுக்கு எடுத்தாலும் எடுத்துச்சோ பேசுறாரு. இனிமே டிவி கேல கட்சியிருந்தா மட்டும் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். திமுக அதிமுக இருந்தா போலீஸ் வந்து டிவி கேட்டா சொன்னதா கேட்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வராதீங்க, நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலா பார்த்து வட்டிக்காச்சும் வாங்கி ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஏன்னா மருத்துவத்துறையெல்லாம் வந்து அடிமை ஆயிட்டாங்க. சரிங்களா? ஒரு போலீஸ் வந்து தம்பி நீங்க ஃபிட்டா இருக்கீங்க தம்பி, நீங்க கிளம்புங்க தம்பின்னு ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.